Hello guys, welcome back to Rusha Balas Learning Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்ப கரண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய TNPSC டிப்ளமோ லெவல் நோட்டிஃபிகேஷன்ல பர்టిక్యులரா ரேடியோ சூப்பர்வைசர் போஸ்ட்கான 447 சிலபஸ் இருக்குல்லமா ஓகேங்களா அது வந்து ECE கான பெர்மனன்ட் சிலபஸ்மா நீங்க அத ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தேன். அந்த விதத்துல டெக்னிக்கல் எஸ்ஏக்கு ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த டிப்ளமோ சிலபஸ் ஃபாலோ பண்ணலாமா, அப்படி ஃபாலோ பண்ணா என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம கையில எடுக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் டெக்னிக்கல் எஸ்ஐ, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ டெக்னிக்கல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் அப்படிங்கிற மாதிரி பிளானரில் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ எப்படின்னா ஓகே மேம் டிப்ளமோ சிலபஸ் ஃபாலோ பண்ணலான்னு, ஆனால் எந்த அளவுக்கு மேட்சிங்காக இருக்கும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இல்லைப்பா நான் வீடியோவிலே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது இப்போ நோட்டிஃபிகேஷன் டிலே ஆகிறதுனால நான் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு கேட்குற ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ தான் இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் டிப்ளமோ சிலபஸை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே நான் சொல்லணுங்கிறதுல உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், ரெண்டுத்துக்குமே காமனாக 70% ஆஃப் டேட்டாஸ் வந்து கவர் ஆகுதுமா. ஓகேவா? ஸோ நம்ம எஸ்ஐ படிச்சுட்டு இருந்தோமே டிலே ஆகுதே, இப்போ டிப்ளமோங்கிறது நியூ சிலபஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் 70% ஆஃப் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு எஸ்ஐ டெக்னிக்கல் எஸ்ஐயில் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோவில் 447 சிலபஸ்க்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா, டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்துக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த டிப்ளமோ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஜேஇ ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா டெக்னிக்கல் எஸ்ஐங்கிறது இன்னும் அப்டேட் பண்ணலை. ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் தான் இருக்குது சிலபஸ்ஸு. இது நீங்கள் சொல்லவே வேணாம், டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோ சிலபஸ் தான். அந்த விதத்தில் ஸ்டாண்டர்ட் முதற்கொண்டு உங்களுக்கு ஈக்குவல் ஸ்டாண்டர்டு, கண்டென்ட் முதற்கொண்டு 70% ஆஃப் கண்டென்ட்டு. ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த ஏஜ் பார் ஆகாமல் இருக்கிறாங்க பாருங்கள். மேம் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் கரண்ட்டாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் எனக்கு அது டிலே ஆகுங்கிற பட்சத்துக்கு ஏஜ் ப்ராப்ளம் இல்லைனா டெஃபினட்டாக நீங்கள் டிப்ளமோ ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லைனாலும் டிஎன்பிஎஸ்சி டிப்ளமோக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா? கேட்டகரி வைஸ், ஏன்னா அதையும் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க, கேட்டகரி வைஸ்க்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்மா. அதாவது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் 2 காலம் இருக்கும், அதர் தென்னு ஒரு காலம் இருக்கும், அதுக்கு கீழே கேட்டகரி வைஸ் எஸ்சிஎம், பிசிஎம், எஸ்சிஏ, பிசி, பிசிஎம் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் எதை முதல்ல பார்க்கணுன்னா கேட்டகரி வைஸை தான் பார்க்கணும். கேட்டகரி வைஸ்க்கு தான் உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருவாங்க. இந்த அதர் தென் அப்படிங்கிறது ஜென்ரலை நோட்டிஃபை பண்ணுறது. ஓகேவா? அதாவது நீங்கள் கேட்டகரியில் போகாமல் போனீங்கன்னா ஜென்ரலில் நீங்கள் அப்போ இந்த ஏஜ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு 14 போஸ்ட் இருக்குது, கேட்டகரி வைஸாக எல்லாமே இருக்குது. அதுவும் நம்ம வீடியோவில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியான்னு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்த ஆஸ்பிரண்ட் வந்து இதுக்கும் சேர்த்து பேரலாகவே பண்ணலாம். இன்னொன்று, உங்களுக்கு எஸ்ஐ வந்து நெக்ஸ்ட் இயர் வரும், அதுக்கு அடுத்தடுத்தது இயர்லி வருமா அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் ரெக்குயர்மெண்ட்டு. பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இயர்லி ஒன்ஸ் வந்து கம்மியான வேகன்சினாலும் சம் வேகன்சியில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நியூ போஸ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதர் தென் டிப்ளமோ இசிக்கும் சம் ஏதாவது வேகன்சி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த சிலபஸ் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் என்றைக்குமே படித்தது வந்து வீண் ஆகாது. ஓகேங்களா? அதனால் டிலே ஆகிடுச்சே, நம்ம இதுக்கப்புறம் எப்போ எழுத போகிறோம், அடுத்து ஃபெப் மந்த் வருமா அப்படியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு இப்போ டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் வந்து அக்டோபர் மந்த் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களுக்கு சாலிடாக 2 months இருக்குது. ஸோ 2 monthsல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த ரிமைனிங் 30% இருக்குது பார்த்தீங்களா, காமனாக இருக்கக்கூடியதை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இல்லாததை வந்து நீங்கள் வந்து இந்த 2 monthsல படிச்சுட்டு லாஸ்ட்டு ஒரு 15 daysல வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுவே சஃபிஷியன்ட் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து ரெண்டுத்துக்குமான காமன் சிலபஸ் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இடிசி. ப்ரீவியஸ் வீடியோலே சொல்லிவிட்டேன், இடிசி எல்லா பேப்பருக்குமே நீங்கள் படிக்கணும். இடிசியோட படிக்கும் போதே அனலாக் எலக்ட்ரானிக்ஸையும் சேர்த்து படிக்கணும். ஸோ அதாவது அப்படியே மேட்சாக இருக்கும்னு நான் சொல்ல வரல. எப்படி டெக்னிக்கல் எஸ்ஐயில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் இடிசி வித் அனலாக் எலக்ட்ரானிக்ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் படித்ததை தவிர்த்து இதில் அதாவது அதில் இல்லாதது
ஒன்றும் இல்லைப்பா அதில் ஆசிலேட்டர் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும் தான் இருக்கும். இங்கே வந்து அதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ஸ்பெசிஃபை பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் யூனிட் காமன். அடுத்தது ரெண்டாவது யூனிட்டும் காமன். செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னேன், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இங்கேயும் அதே தான், எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் அண்ட் மிஷின்ஸு. ஆனால் ஒட்டு மொத்தத்தில் உள்ளே என்ன படிக்கிற மாதிரி இருக்கும்னா சர்க்யூட் தியரி, மிஷின்ஸு, பவர், இது எம்என்டை, இந்த 3 பேப்பர் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்கள் EEE கோர் பேப்பர் உள்ள இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் இயர் பேப்பரை படித்தா போதுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு இதை தான் சொல்கிறேன். இந்த யூனிட் 2 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நம்ம முன்னாடி படித்தப்போ கூட இந்த மாதிரி பேப்பர்ஸ் கிடையாது. இப்போ கரண்ட்டாக ஃபஸ்ட் இயரில் இந்த பேப்பர் படிக்கிறாங்க. எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் இயர் புக்கு வச்சு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே யூனிட் 2 கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் நான் சொன்ன 3 பேப்பர், சர்க்யூட் தியரி, மிஷின்ஸு, எம்என்டை, இது 3தோட பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். மேம் இப்போ இது யூனிட் 2 எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த டிப்ளமோ சிலபஸ் நான் சொல்கிறது ரெண்டுமே எஸ்ஐக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். சிலபஸில் டாபிக் வைஸாக தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இங்கே டிப்ளமோ சிலபஸும் டாபிக் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு சிலபஸ்க்கு ஒவ்வொரு விதமான ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன். ஏஇக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக வேறு கான்செப்ட்டு. ஏஇ ஸ்டாண்டர்டுங்கும் போது கான்செப்ட் ஓரியன்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இங்கே வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டுங்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த யூனிட் 2ல் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிப்ளமோ சிலபஸில் யூனிவர்சல் மோட்டார், டிரான்ஸ்டியூசரு, சிஆர்ஓ, தெர்மோகப்பிள். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போதே அந்த பர்டிகுலர் டாப்பிக்கோட டேட்டாஸ் தான் நீங்கள் புக்கில் வந்து சர்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்தது யூனிட் 3. யூனிட் 3ல் இந்த ப்ரோக்ராமிங் இன் சிங்கிறது டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸில் லாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ அந்த கண்டென்ட்டும் இதில் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே என்னது, ரெண்டுத்துக்குமான காமன் சிலபஸ். அப்போ யூனிட் 3ல் அதுவும் ஆனால் டிப்ளமோவில் வெறும் 5 கொஷின் தான்ப்பா கேட்குறாங்க. இதில் ஒரே ஒரு ப்ரோக்ராமிங் கேட்டுருவாங்க. அதர் தென் வந்து 2 ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்பாங்க. அதர் தென் வந்து இந்த சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு பேசிக் தியரி கொஷின் இருக்கும், 2 சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும், 2 ப்ரோக்ராமிங் இருக்கும். மொத்தம் 5 கொஷின் இப்படி தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உனக்கு நிறைய கொடுத்துருந்தாலுமே வெறுமனே 5 கொஷின் தான் ப்ரோக்ராமிங் இன் சியில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் எஸ்ஐலையும் அது இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது என்ன மேம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீசிங் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னா இது ஒன்றும் இல்லைப்பா, அதே உங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸில் ஃபஸ்ட்டு ஹாஃப் இருக்குல்ல, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், மதர் போர்டு இதெல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல, அந்த டேட்டாஸும் அண்ட் நெட்வொர்க்கிங்னு இருக்குல்ல. நெட்வொர்க்கிங்னா என்னது, ஓஎஸ்ஐ லேயர்ஸு, அதில் இருக்கக்கூடிய 7 லேயர்ஸு, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸு, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஸோ இப்போ இது வரைக்கும் 3 யூனிட்டுமே டெக்னிக்கல் எஸ்ஐயில் உள்ளது அப்படியே இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை மாறாமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த யூனிட் இதில் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும், அதாவது எக்ஸ்ட்ரா என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நான் யாருக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆல்ரெடி டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ண மேம், எக்ஸாம் வரும்னு நினச்சேன், வரல, இப்போ நான் டிப்ளமோ சிலபஸ் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? அப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கிறது புரியும். ஓகேவா? அடுத்தது யூனிட் 4. யூனிட் 4 மேம், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம கையே வச்சதுலையே இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் என்னப்பா கொடுத்துருக்காங்க, பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐயில் யூனிட் 1ல் லாஸ்ட்டாக படிப்பீங்க தெரியுமா, ஐஜிபிடி, மாஸ்ஃபெட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து பவர் இது கன்வெர்ட்டர்ஸு, சோப்பர்ஸு, பிஎல்சி அண்ட் டிசிங்கிறது ஃபஸ்ட் யூனிட்டில் கீழே படிப்பீங்க. 2வது யூனிட்டில் லாஸ்ட்டில் என்ன படிப்பீங்க அப்படின்னா பவர் டிவைசஸ் அண்ட் ட்ரிகர் சர்க்யூட் படிப்பீங்க, இன்வெர்ட்டர் அண்ட் அப்ளிகேஷன். பார்த்தீங்களா நான் சிலபஸ் எவ்வளோ இதாக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். ஓகேவா? இது மட்டும்தான் டெக்னிக்கல் எஸ்ஐயில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸாக இந்த டாபிக் தான் படிப்பீங்க. நான் சொல்கிற டாபிக் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா? இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜிடிஓ, ஓகேங்களா? ஆனால் இதுவும் என்ன டாபிக் அப்படின்னா உங்களுக்கு பிஎல்சி எல்லாமே இருக்குது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 10% அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அங்கே உங்களுக்கு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ்னோ இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ்னோ டெக்னிக்கல் எஸ்ஐயில் கொடுக்கல, ஆனால் யூனிட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுவே இங்கே உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் டெக்னிக்கல் எஸ்ஐயில் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, கண்டிப்பாக சிலபஸ் அப்டேட்டுங்கிற ஒன்று இருக்கணும்ப்பா, இந்த சிலபஸ் வந்து ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வரணும், அதுக்குன்னே அவங்க அப்டேட்டுங்கிற ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா ஒரு
கரெக்டான வேலை இல்லை, சப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒரு சப்ஜெக்ட்குள்ளே இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இப்போ டிப்ளமோ வந்து பர்ஃபெக்டாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அங்கே நம்ம அங்கங்கே இடையில சொருகிருப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லை. இந்த டிப்ளமோ சிலபஸில் அழகாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், அது ஒன்றும் இல்லை பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் தான், அந்த பேரை கொடுத்து டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய 50% டேட்டாஸ் இதில் இருக்கும். இதை தவிர்த்து இல்லாதது என்ன, இப்போ யூபிஎஸ், எஸ்எம்பிஎஸ், இது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் அதுலேயும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனாலும் இதில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகேவா, இப்போ நான் சொன்ன 4 யூனிட்டுமே டெக்னிக்கல் எஸ்ஐயில் அங்கங்கே உங்களுக்கு யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. அங்கே அனலாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது நம்ம எங்கே படிப்போம், யூனிட் 1லேயே இடிசியோட அண்டரில் அப்படியே அனலாக் எலக்ட்ரானிக்ஸாக படிச்சிருவோம். இங்கே வந்து ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னாலும் எல்லாத்தையும் விட்டுருங்க. அனலாக் எலக்ட்ரானிக்ஸுங்கிறது இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆப்பம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆப்பம்ங்கிறது வந்து உங்களுக்கு யூனிட் 3ல் அது என்னது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கு கீழே ஆப்பம், அதுக்கு கீழே மைக்ரோ ப்ராசஸர்னு நம்ம பார்த்துருப்போம் டெக்னிக்கல் எஸ்ஐ சிலபஸில். அப்போ அந்த இடையில ஆப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அதோட கண்டென்ட்டை தான் இங்கே அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா, அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பமோட அப்ளிகேஷன் ரெண்டுமே லீனியர் நான் லீனியர். அதை தவிர்த்து நம்ம என்னென்ன படிப்போம், பிஎல்எல், வோல்டேஜ் ரெகுலேட்டரு, 555 டைமர், இதான படிப்போம். ஸோ இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, வோல்டேஜ் ரெகுலேட்டர் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க, டெக்னிக்கல் எஸ்ஐயில் கொடுத்துருக்க மாட்டாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ கம்பேரிசன் புரியுதுங்களா? ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையரோட டேட்டாஸை கொடுத்துட்டு அப்புறம் ரிமைனிங் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். அப்படியே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்றுமே இல்லாமல் இந்த டாபிக் ஃபுல்லாகவே எந்த சிலபஸ் எடுத்தாலும் நம்ம சிஸ்டம், பூலியன் அல்ஜிப்ரா, லாஜிக் கேட்ஸு, காம்பினேஷனு, சீக்வன்ஷியலு, கன்வெர்ட்டர்ஸு, செமிகண்டக்டர் மெமரிஸு. சம்டைம்ஸ் செமிகண்டக்டர் மெமரிஸை ஆட் பண்ண மாட்டாங்க, இங்கேயும் ஆட் பண்ணலை, கன்வெர்ட்டர்ஸோடு நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா செமிகண்டக்டர் மெமரிஸுங்கிறது அதுக்கு அடுத்தது உங்களுக்கு டிஜிட்டல் ப்ராசஸர் வந்துடும், மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர், அந்த கான்செப்ட் வந்துடும். ஸோ அதனால் செமிகண்டக்டர் மெமரிஸ் இல்லாமல் கன்வெர்ட்டரோட நிப்பாட்டியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ 5th யூனிட்டுமே நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, டெக்னிக்கல் எஸ்ஐயில் யூனிட் 3ல் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகேவா, யூனிட் 3க்குரியதை தான் இங்கே யூனிட் 5 டிப்ளமோ சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 6th யூனிட். 6th யூனிட்டு இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூனிட் 5ல் இருக்கக்கூடிய டேட்டாஸ் இங்கே படிக்கணும். அதே மாதிரி ஆண்டனாங்கிறத அங்கே ஒரு யூனிட்டாக படிச்சிருப்பீங்க. ஓகேவா, ஆண்டனா அண்ட் வேவ் ப்ரொபகேஷன் அப்படிங்கிறத 4th யூனிட்டாக எஸ்ஐ சிலபஸில் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆண்டனா அப்படின்னாலே A to Z. ஓகேவா, ஆண்டனாவோட பராமீட்டர்ஸ்லேருந்து தென் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் ஆண்டனாஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, அதனால் அங்கே படிச்சுட்டோம் இங்கே நம்ம படிக்க அதெல்லாம் இல்லை, அதில் இருக்கிறதையும் நீங்கள் சேர்த்து இங்கே கவர் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்க. எதில், டிப்ளமோ சிலபஸில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அங்கே நீ 4th யூனிட்டு 5th யூனிட்டுன்னு படித்ததை கம்பைன் பண்ணி இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, ஒரு யூனிட்டாக 6th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணுங்கள். இந்த ஆடியோ சிஸ்டமு, மைக்ரோஃபோனு, லவுடு ஸ்பீக்கர்லாம் அங்கே இருக்காதுப்பா, பட் இங்கே வந்து நீங்கள் அடிஷ்னலாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுக்கு அடுத்தது 7th யூனிட். 7th யூனிட்டு இந்த யூனிட் மட்டும்தான் இதுக்குன்னு நீங்கள் இறங்கி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா, ஏன்னா அதுலேயே இருக்குது எதில் உங்களுக்கு அது என்னது கம்யூனிகேஷன்லேயே லாஸ்ட் ஹாஃப் வரும் தெரியுமா, மொபைல் கம்யூனிகேஷன், ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷனு, அப்புறம் மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்கு, இதெல்லாமே டெக்னிக்கல் எஸ்ஐயில் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபாக இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த யூனிட்டு. ஆனால் இதில் ரொம்ப ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 40 மார்க்குக்கு கேட்குறாங்க. இதில் கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட் இருக்குது. மைக்ரோவேவ் இருக்குது, மொபைல் கம்யூனிகேஷன் இருக்குது, சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்குது, தென் அப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன். ஓகேவா, அதனால் இந்த யூனிட் வந்து கொஷினும் அதிகமாக கேட்குறாங்க. நீ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த யூனிட் தான்ப்பா, நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனாக A to Z நீ ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ டிப்ளமோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த யூனிட்டை கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது தியரி கிடையாது. ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனாக ரேஞ்சு, நம்ம என்ன சிக்னல் கொடுப்போம், இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், ட்ராபேக்கு, அதே மாதிரி ஸோ இந்த விஷயங்கள் தான் கேட்பாங்க. ஸோ அது உனக்கு தெரியவும் செய்யணும் இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா டெக்னிக்கல் இசையில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டேட்டாஸ் தான் இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். யூனிட் 8 மட்டும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது யூனிட் 8.
யூனிட் 8ல் டிப்ளமோ சிலபஸில் வெறுமன மைக்ரோ கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் டெக்னிக்கல் எஸ்ஐயில் என்ன படிப்பீங்க? மைக்ரோ ப்ராசஸரு, கண்ட்ரோலர் படிப்பீங்க. பட் இது வந்து பாருங்கள், வெறுமன 10 கொஷின் தான், வெறுமன மைக்ரோ கண்ட்ரோலர் தான்ப்பா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீ 7th யூனிட்டை வந்து ரொம்ப பெரிய யூனிட்டாக கன்சிடர் பண்ணால் கூட 8th யூனிட் உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. வெறுமன மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் கவர் பண்ணால் போதும். ஐ திங்க் இதுக்கான ஃப்ரீ கிளாஸஸ்மே நம்ம சேனலில் அவைலபிளாக தான் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். தென் அதுக்கு அடுத்தது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ஃப்ரீ கிளாஸஸ் அவைலபிளாக தான் இருக்கும். அதை தவிர்த்து இடிசி இதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின், சர்க்யூட் தியரி இதுக்கெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாமே நமக்கு சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ யூனிட் 8மே சின்ன யூனிட் 1 and only மைக்ரோ கண்ட்ரோலர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது யூனிட் 9ம் 10ம். 9 வந்து விஎல்எஸ்ஐ. எல்லாருமே கேட்கக்கூடியது என்னென்னா, இந்த 2 யூனிட்டை வச்சு தான் மேம் ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க, நம்மளால் இப்போ லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? முதல்ல இந்த மாதிரி கையில் பிரிண்ட் எடுங்கப்பா. கையில் பிரிண்ட் எடுத்து முதல்ல பாருங்கள். பேப்பர் பார்க்கும் போதே உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இது ஓரளவு பார்த்துருக்கோம், இது ஓரளவு பார்த்துருக்கோம், இது ஓரளவு படிச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த விதத்தில் யூனிட் 9 and 10 நம்ம படிக்கலை, இல்லை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் யூனிட் 9 இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. நீ இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுல இன்ஜினியரிங் படிச்சிருக்கீல, ஃபைனல் இயரில் விஎல்எஸ்ஐங்கிறது கண்டிப்பாக எல்லாருமே படித்து கிராஸ் ஓவர் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஓகேவா? அதில் வெறுமனை ரொம்ப பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. என்மாஸ் சிமாஸ் லாஜிக்கு, அப்புறம் விஎல்எஸ்ஐ டிசைன் ப்ராசஸ்ஸு, விஹெச்டிஎல் கோடு ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விஹெச்டிஎல்ஏ காம்பினேஷனுக்கு என்ன கோடு, சீக்வன்ஷியலுக்கு என்ன கோடு. ஸோ இது வந்து கோடிங் வரும். ஓகேங்களா? அப்படி பார்த்தா என்மாஸ் சிமாஸ் லாஜிக்கு, விஎல்எஸ்ஐ டிசைன் ப்ராசஸ்ஸு, அப்புறம் கோடிங், இந்த 3 டாபிக் தான் வெறுமனை 10 கொஷனுக்கு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? அதுக்கு அடுத்தது எம்பெடடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆர்கிடெக்சராக கொடுத்துருக்காங்கப்பா. அது 20 கொஷின், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஓவரால் டிஸ்கஸ் பண்ணதுலையே 9th and 10th யூனிட் மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்னா, டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டு உங்களுக்கு அங்கே ஏஜ் பாரானா கூட டிப்ளமோ சிலபஸ் தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் டெக்னிக்கல் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணி எழுதலாம். அந்த விதத்தில் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 10th யூனிட்டு, 9th யூனிட்டு, அதுக்கப்புறம் யூனிட் 7 இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டம், இதை வந்து 1 month சாலிடாக டைம் எடுத்துக்கோங்க இந்த 3 யூனிட்டை கவர் பண்ணுறதுக்கு. இந்த 3 யூனிட்டை 1 monthல முடிச்சிட்டிங்கனாலே ரிமைனிங் இருக்கக்கூடியது டெக்னிக்கல் எஸ்ஐக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மேம்னா அதுக்கு அடுத்தது 1 monthல டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அங்கே நம்ம மிஸ் பண்ணாலும் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சி எழுதுனா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்ததில் உள்ளே போக முடியும். ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், எஸ்ஐன்னு நீங்கள் ஐடியா பண்ணால் கூட மேபி இதில் கிளியர் பண்ணக்கூட சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா மேம்? வேகன்சி வந்து 14 வேகன்சி தானே மேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும், கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஸோ இதையே நம்ம திருப்பி எழுதுனா என்ன, இன்னுமே நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாமே, ஸோ இந்த தாட் எல்லாமே வரும். சிலபஸும் நமக்கு ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அப்படிங்கிறதுனால தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டெக்னிக்கல் எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டிப்ளமோ சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஏஇ கூட ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஓகேவா? எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க தாராளமாக டிப்ளமோ அடுத்து அப்ளை பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது என்னோட அட்வைஸ். அப்புறம் நீங்கள் உங்கள் சைடு என்னங்கிறத யோசிச்சுக்கோங்க. அதர் தென் ஏதாவது டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.